இந்த 220 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம பிரித்து போட்டு ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள். பொறுமையாக காட்டுறேன் பாருங்கள். இந்த 220 பிரியர் நிறைய பேர் இருப்பீங்க. இது கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வச்சுருக்கவங்களுக்கும் நல்லா தெரியும் இந்த வண்டியில் எது கழட்டினாலும் வேலை அதிகம், அதேமாதிரி எது இருந்தாலும் கழட்டி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கும் கஸ்டமர் வந்து ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. அந்த கஸ்டமர் வெயிட் பண்ணுறதுனால நம்ம இவ்வளோ பொறுமையாக இந்த வண்டி பண்ணித்தரோம். இந்த 220 பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்கிறோம் பாருங்களேன். பாருங்க, இப்போ இந்த வைசர் கழட்டுறேன், எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா கழட்ட போகிறேன். கழட்டிட்டு நான் ஒன்று ஒன்றா பொறுமையாக உங்கள்கிட்ட காட்டுற பாருங்க. இந்த 220 பிரியர் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது உங்கள் ஷேருக்கும் பண்ணி கொடுங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் லைக்கும் பண்ணுங்கள். இந்த 220 வேலை வந்து ரொம்ப நிதானமாக பொறுமையாக கழட்டி பண்ணும்போது அந்த ஒர்க்கோட நீட்னஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்க்ரூ போல்டுலாம் வந்து கரெக்டாக போடணும். எங்கே கொடுத்தாலும் சரி அது கொஞ்சம் ஒழுங்காக கரெக்டாக பண்ணுங்கள், பக்காவாக பண்ணுங்கள். இந்த பாருங்க, இந்த கஸ்டமரும் வந்து நிறைய பேர் 220 எடுத்துருவாங்க. அத்தனை பேர் என் கடைக்கு வரவங்க அத்தனை பேரும் சொல்கிறேன், ரொம்ப பொறுமையாக இருந்தால் ரெடி பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா இது அவசரப்பட்டால் இந்த வேலை நடக்காது, அவங்களுக்கே தெரியும். 220 எடுத்துருவாங்க, அவங்களே சொல்லுவாங்க, பா இது புது வண்டி, பொறுமையாக கழட்டி இதெல்லாம் பக்காவாக பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. நம்ம பொறுமையாக கழட்டி ஒரு வேலையும் நீட்டாக அழகாக பண்ணி கொடுப்போம். ஆனால் இது கழட்டுறது தான் வேலை அதிகம். ஏன்னா இதை வந்து எந்த ஒரு ஸ்க்ரூவும் உடஞ்சிடக்கூடாது, எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் நிற்கும், எதுவுமே இதில் நிற்காது. இந்த பாருங்கள், ஃபுல்லாக கழட்டிட்டேன் பாருங்கள், ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறேன். இது பாருங்கள், ஃபுல்லாக கழட்டி போட்டு வச்சுருக்கேன், வண்டி நிற்கிது. இவர் ஒன்று ஒன்றா எடுக்கிற பாருங்கள். டேங்க்லாம் கழட்டினா தான் நம்ம ஹெட்லைட் டூமே கழட்ட முடியும். ஏன்னா இதில் அவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு. எந்த வண்டிலையும் வந்து ஹெட்லைட் டூமு இந்த வைசர் கழட்டினோன்னா டேங்க்லாம் கழட்ட தேவையில்லை. ஆனால் இந்த வண்டியில் டேங்க் கழட்டினா தான் அந்த வைசரே கழட்ட முடியும். அதுக்காக தான் சொல்லுவேன், இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கழட்டிட்டு உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு. 220 காரங்க எல்லாம் கேட்பாங்க, பா என்ன பாய் லேட் ஆகுது, என்ன பாய் இவ்வளோ லேட் ஆகுது, என்ன பாய் எனக்கு டைம் இருக்குது பாய், எனக்கு வேலை இருக்குது பாய் அப்படின்வாங்க. 220 கொஞ்சம் பொறுமையாக தாங்க பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே பிளாஸ்டிக்கில் நிற்கிது. அது ஒரு போல்டையும் ஒரு ஸ்க்ரூவும் கரெக்டாக கழட்டணும். ப்ராப்பராக கழட்டி ப்ராப்பராக எடுத்தால் தான் அந்த டூமே வெளியே வரும். டூம் வரும்போது தான் பாருங்கள் இவ்வளோ அழகாக பாருங்கள். இப்போ தான் பாருங்கள் எடுக்கிறோம் பாருங்கள். ஆனால் இது கழட்டுறது பெரிய ப்ராசஸுங்க. இது கழட்டுறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இது பொறுமையாக கழட்டணும். அதுவும் நாங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். நீங்களாம் கழட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். எந்தெந்த ஸ்க்ரூ எங்கெங்கே வருது உங்களுக்கே தெரியாது. சில பேர் உடச்சிடுவாங்க, சில பேர் வருவாங்க, பையன் 220 நானே கழட்டி மாட்டோம்னு நினச்சேன், மாட்ட முடியல அப்படிவாங்க. இந்த வண்டிக்கு பாருங்கள் டிஆர்எல் மாட்டியிருக்கேன். இந்த டிஆர்எல் மாட்டோன்னா இந்த வண்டிக்கு எப்படி தான் 4-5 ஹவர்ஸ் ஆகும். நிறைய பேர் கேட்பாங்க 220 வந்து போய் டிஆர்எல் மாட்டணும் போயிடுவாங்க. அப்போ எடுத்துகிட்டு வரும்போது நான் சொல்லிடுவேன், ஆனால் 5 ஹவர்ஸ் ஆகுங்க, வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் ஆகும் நான் டைம் மட்டும் சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணுங்க. நான் பொறுமையாக அந்த சால்ட்ரிங்லாம் பண்ணி அது இதெல்லாம் பண்ணணும். எரியுது பாருங்கள், வேறு லெவலில் ஆகிடும் பாருங்கள். இந்த மாதிரி டிஆர்எல், இந்த மாதிரி இண்டிகேட்டரு, இந்த மாதிரி 220க்கு உங்கள் வண்டிங்களுக்கு டிஆர்எல் ஓட்டணுன்னா டைம் எடுத்துருவாங்க. நீங்களும் பார்க்குறீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்ம சூப்பராக ப்ரீமியமாக இருக்கும். ஆனால் இது கழட்டி மாட்டுறது தான் ரொம்ப வேலை அதிகம். நாங்கள் அடிக்கடி சொல்கிறது இதுதான், வெயிட் பண்ணுங்க சொல்கிறது வந்து உங்கள் ஒர்க்கு உங்கள் விஷயம் நம்ம கரெக்டாக தெளிவாக பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி டிஆர்எல் ஒர்க் பண்ணும்போதும் சில பேருக்கு வந்து ஏதாவது நான் கூட நீங்கள் எடுத்துருவாங்க, மறுநாளும் எடுத்துருவாங்க, நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். ஏன்னா சில நேரங்களில் வந்து ஏதாவது சால்டிங் லூஸ் ஆகும், மற்றபடி ஒன்றுமே ஆகாது. ஃபிட்டிங் ஆகிடுச்சுன்னா அது பாட்டு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். எத்தனை நாள் கூட அப்படியே வருஷம் கணக்கில் அப்படியே கிடக்கும். அதே மாதிரி டிஆர்எல் ஒர்க் பண்ணிட்டு போகும்போது வாட்டர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, தண்ணி உள்ளே அடிக்க வேணாம்னு சொல்லுங்கள். ஏன்னா உள்ளே இருக்க வயர்லாம் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். நாங்கள் பண்ணுற வேலைகளில் நான் அடிக்கடி கஸ்டமர்கிட்ட சொல்லி தான் போவேன், இந்த மாதிரி டிஆர்எல் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் கேர்ஃபுல் பாருங்கள். ஹேண்ட் லிவர் கார்டு கஸ்டமர் வந்து இதெல்லாம் மாட்டும் போது எனக்கு லிவர் கார்டை பண்ணி கொடுங்க, இந்த லிவர் எனக்கு உடையக்கூடாது பாய், எனக்கு கொஞ்சம் ஃபேன்சியான லிவர் கார்டு போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. இந்த 220க்கு வரும்போது நிறைய நேரம் எனக்கு வெயிட் பண்ணுவாங்கள்ல, அப்போ கஸ்டமர் என்ன பண்ணோம், இதை மாட்டுங்க அதை மாட்டுங்க அப்படின்வாங்க. மாட்ட வர்றது ஒரு விஷயம், ஆனால் பண்ணுறது பல விஷயம் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணி கொடுங்க பாய் அப்படின்வாங்க. ஒன்று ஒன்றா அவங்க வண்டிக்கு ரொம்ப விருப்பப்பட்டு லைக் பண்ணி ஒன்று பார்த்து பண்ணுவாங்க. நீங்களும் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 220க்கு இந்த டிஆர்எல் இந்த ஒர்க்கில் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள்.